டேய் கார்த்திக், எங்கடா போன? ஆளையே காணோம். இங்கே தான் மச்சான், வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் போயிருந்தேன். ஆமா, இப்படி நீ காலேஜுக்கும் போகாம வேலைக்கும் போகாம என்னடா பண்ற? டைம் வேஸ்ட் பண்ணின. இங்கே பாரு கார்த்திக், நீ போகிற போக்கே சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும் மச்சான், உன் வேலையை பாரு. இப்ப எதுக்குடா இவ்வளோ கோவமா இருக்க? என்ன ஆச்சு? யாராச்சும் எதன்னு சொன்னாங்களா என்ன? என்ன யாருடா சொல்ல போகிறாங்க? அப்புறம் ஏன் இவ்வளோ கோவம்? ஒரு பிளான் ஒன்று போட்டுன்னு போயிருந்தேன், அந்த பிளான் ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. அதான் செம்ம கடுப்பாக இருக்குது. டேய் என்னடா, ஏதாச்சும் வம்பு இழுத்து விட்டுற போற? உனக்கே தெரியும் தானே நம்ம இருக்கிற நிலமை. எல்லாம் தெரியும்டா. இந்த நிலைமையில இருந்தா லவ் பண்ணக்கூடாதா? ஏன்? பணம், வீடு, அப்பா அம்மா, படிப்பு எல்லாம் இருந்தால் தான் லவ் வருமா? டேய் நீ லவ் பண்ணு, உன்னை வேண்டான்னு யாரும் சொல்லல. பட் இந்த மாதிரி வேண்டாம்டா. இந்த மாதிரின்னா என்ன சொல்ல வர? நீ பண்றியே இந்த மாதிரி. உனக்கு என்னடா தெரியும்? அந்த ஸ்ரீயை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். அவ உன்னை ரிட்டன் லவ் பண்றாளா? அதுதான் இங்க மெயின். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைடா. நான் அவன் மேலே ஆசைப்பட்டுட்டேன். அவள் எனக்கு வேணும். அதான் இன்னைக்கு காலையிலேயே அவகிட்ட நைஸாக பேசி அவளை எப்படியாவது கிட்னாப் பண்ணலான்னு பார்த்தா, ச்சே, சரியான நேரத்தில் வந்து எவனோ ஒருத்தன் என் பிளானையே சொதப்பிட்டான். என்னது கிட்னாப்பா? மச்சான் நீ ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. எனக்கு என்ன பைத்தியமாடா கிட்னாப்னு சொல்லி காமெடி பண்ணுறதுக்கு? நிஜமாக தான். டேய் வேண்டாண்டா, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்மளை காப்பாற்ற கூட யாரும் கிடையாது. அதெல்லாம் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல உளறி என்னை காட்டி கொடுக்காம இருந்தா சரி. மச்சான் ப்ளீஸ் தான், இதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டனேடா. அதுக்கு நான் என்ன செய்ய? நான் ஆசைப்படுற பொண்ணு எனக்கு தான் வேணும். இன்னைக்கு வேணா அவள் எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஆனால் என்றைக்குமே இப்படி எஸ்கேப் ஆக முடியாது. கரெக்டான நாளை பார்த்து அவளை எப்படியாச்சும் நான் தூக்கிடுவேன்டா. மச்சான் நீ பாருடா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ விரும்பு, உனக்கு விரும்புறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. பட் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி எல்லாம் வேண்டாம்டா. அந்த பொண்ணே உன்னை வெறுத்துடுவா, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதை பற்றி எல்லாம் யாருடா கவலைப்படுறா? நான் ஆசைப்பட்டுட்டேன், அவ்வளவுதான். அவள் எனக்கு வேணும். கார்த்திக் என்னடா? நீ பாருடா, உனக்கும் சரி எனக்கும் சரி அப்பா அம்மா இல்லை, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. நம்ம இந்த அளவுக்கு படித்து வந்ததே பெரிய விஷயம்டா. நம்மள ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்த்துருக்காங்க, உனக்கு ஞாபகம் இருக்கு தானே? ஓஹோ, அப்போது ஆசிரமத்தில் வளர்ந்தவங்கெல்லாம் லவ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தனிப்பட்ட ஆசை எதுவும் இருக்கக்கூடாது. நான் அப்படி சொல்லலடா. உனக்குன்னு ஒருத்தி எங்கேயாச்சும் பிறந்திருக்குவா, இவ வேணாண்டா. ஏன்? பணக்காரங்க மட்டும்தான் கட்டிக்கணுமா என்ன? எனக்கு அழகாக இருக்க பொண்ணுங்களை கட்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? எல்லாமும் உரிமை இருக்குடா. அது அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கணும் தானே? அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டியா முதல்ல? இல்லையே, நான் கேட்கல. அப்போ முதல்ல அந்த வேலையை பண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் உன்னை பிடிச்சிருக்கான்னு கேளு. அந்த பொண்ணுக்கும் ஓகேன்னா இந்த கிட்னாப்பே தேவையில்லடா. அவளுக்கு என்ன பிடிக்கலனா? பிடிக்கலன்னா விட்டுரு. கம்பல் பண்ணக்கூடாது பொண்ணுங்களை, தெரியும் தானே? நீ நல்லவனா தானடா இருந்த, ஏன்டா இப்படி மாறிட்ட? சின்ன வயசுலேருந்து பார்த்த கார்த்திக் நீ இல்லடா. ஆமாம், நல்லவனாக தான் இருந்தேன். நல்லவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த சொசைட்டி தான் என்னை இப்படி மாற்றிடுச்சு. நல்லவன்னா இழிச்ச வாயை பட்டம் கட்டுறாங்க. போதும்டா, நான் இழிச்ச வாயனா இருந்தது போதும். ப்ளீஸ் வேண்டாண்டா, விட்டுரு. உனக்குன்னு ஒருத்தி வருவா, அவளை நீ லவ் பண்ணு. அவள் உன்னையே சுற்றி சுற்றி வருவா, நீ துரத்தனாலும் போக மாட்டா. அப்படி இருக்கிறவளை நீ கல்யாணம் பண்ணிக்கடா. இது வேண்டாண்டா. எனக்கு என்னவோ இந்த பொண்ணு மேலே கை வச்சேன்னு வச்சுக்கோ, பிரச்சனை பெருசாக போகும்னு தோணுது. என் மனசுக்கு சரிப்பட்டு வரல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ பாருடா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான்டா.
உன்னை நான் இழக்க விரும்பல. ப்ளீஸ் என் பேச்சை கேளு. சரி, இப்போ எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு. நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வரேன். நீயும் வந்து நல்ல வேலைக்கு. அந்த ஆள் கேட்டுன்னே இருக்கான். அந்த பார்ட் டைம் வேலை தானே? ஆமாடா, அவ்வளோ அலட்சியமாக பேசாத. அந்த வேலையால் தான் நம்ம ஒரு வேளை சாப்பாடானா சாப்பிட்டுன்னு இருக்கோம். இங்கே பாருடா, நம்ம இருக்கிற நிலைமைக்கு நல்லா படித்து நல்ல நிலைமையில வரணும்டா. அவளுங்களே நம்மளை தேடின்னு வரவாளுங்க. போதும்டா, நல்லா தான் பேசுகிற. சரி மச்சான், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யோசி. இவன் என்ன இப்படி பேசிட்டு போகிறான்? அப்போது எனக்கு நடந்த அவமானம்லாம் இந்த சகச்சின்னு தான் போகணுமா? ஏய் ஹாசினி, எங்கடி போன? கரெக்ட் டைமுக்கு கிளாஸ்க்கு வரணும்னு தெரியாதா உனக்கு? அது இருக்கட்டும், இப்போ முகத்தை எதுக்கு இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சுன்னு இருக்க? இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்னடி ஆச்சு? சொன்னாதானே தெரியும். என்ன அந்த தமிழ் சார் சரியா திட்டாரு தெரியுமா? என்ன தமிழ் சார் திட்டாரா? ஏன், நீ என்ன செஞ்ச? தமிழ் பாடத்துல ஃபெயில் ஆயிட்டியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? அந்த சார் அவ்வளவு சாதாரணமா யார்கிட்டயும் பேசவும் மாட்டாரு. நீ என்னடான்னு உன்னை திட்டாங்கன்ற? ஆமாடி, நிஜமாதான். நானும் சீனியரும் அங்கே நின்று பேசின்னு இருந்தோமா, எங்களை பார்த்து திட்டி விட்டுட்டாரு. அடிப்பாவி, அந்த சார்கிட்டயா மாட்டினீங்க? ஆமாடி. ஆமா, நீ ஏன் கூட தானே இருந்த. சீனியர் கிட்ட எப்போ போன? பாவம், நீ திட்டு வாங்குறது இல்லாம அவரையும் மாட்டி விட்டுட்டியா? நான் அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமா இருந்துச்சு, அதான் பேச போனேன். அந்த நேரத்தில் அந்த சார் வந்து எங்களை கண்ணா பின்னான்னு திட்டாரு. நல்லா வாங்கு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் திட்டத்துக்கு சந்தோஷப்படுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த அக்கா தான். அக்காவா? எந்த அக்கா? ஏண்டி, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு ஏதோ அக்கா மேலே போய் பழிய தூக்கி போடுறியடி. நான் ஒன்றும் பழி போடல, உண்மையாக தான் சொல்கிறேன். அந்த அக்காவால தான் இத்தனையும். யாரடி அந்த அக்கா? அதான் இப்ப பாரு, அந்த சீனியர் கூட ஒரு அக்கா சுத்துவாங்களே, அவங்க தான். ஏண்டி, அவங்க என்னடி பண்ணாங்க உன்ன? ஆமா, எனக்கு தெரியும். அவங்க தான் சீனியருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க என் கூட பேசக்கூடாதுன்னு. அதனால தான் அவன் அப்படி பேசுகிறான். அடிப்பாவி, சீனியர் சீனியர்னு இப்போ அவன் இவன்றியடி. எனக்கு கோவம் வந்துச்சு. இதை விட மோசமாகவும் சொல்லுவேன் நான். இப்போ எங்க அந்த அக்கா? எங்க கூப்பிடு அந்த அக்காவை. ஏய், அவங்க கிளாஸ்ல இருக்காங்க. இப்போ எதுக்கிட்ட நீ இப்படி கத்துற? நான் அவங்க கிட்ட பேசியே ஆகணும். அக்கா, ஸ்ரீ அக்கா, ஸ்ரீ அக்கா. ஹேய், என்ன பச்சைக்கிளி, உனக்கு என்ன கிளாஸ் இல்லையா? எதுக்கு இப்படி வந்து ஏன் கிளாஸ் முன்னாடி நின்று கத்தின்னு இருக்க? இங்கே பாருங்க, இந்த பச்சை கிளி அந்த கிளி எல்லாம் வேண்டாம். என் பேர் ஹாசினி, அப்படியே கூப்பிடுங்க. ஹேய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்போ கோவப்படுற? நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி என்ன பண்ணிட்டேன் நான், நீ கோவப்படுற மாதிரி? போதும்க்கா, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறீங்க. ஏய் பச்சைக்கிளி, அப்படி கூப்பிடாதீங்க. சொல்லு ஹாசினி, என்னாச்சு இப்போ? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேலேயே கோவப்படுறீங்க? நீங்கள் தானே சீனியருக்கு கற்றுக் கொடுத்தது. ஹாசினி, ஏதாச்சும் பேசுனா புரியும்படியாக பேசு. நீ என்ன சொல்றிய எனக்கு சுத்தமாக புரியல. ஏன், தமிழில் தானே பேசுகிறேன், புரியலையா? ஏய் ஹாசினி, கொஞ்சம் நிதானமாக பேசுடி. நீ சும்மா இருக்கா? நீ உனக்கு ஒன்றும் தெரியல இந்த அக்கா பற்றி. இத்தனை நாளில் இந்த சீனியர் என்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுனதே இல்லை. இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வந்தீங்க. ஆமாம், தினமும் ஒன்றா தான் வரோம். ஆனால் இன்னைக்கு என்ன பார்த்து நீங்கள் ஏதோ சொன்னீங்க, கரெக்டு தானே? உன்னை பார்த்து நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் என்ன பார்த்து என்னை பற்றி தான் சொன்னீங்க. இனிமே என் கூட பேசக்கூடாதுன்னு சீனியருக்கு கற்றுக் கொடுத்தீங்க தானே?
அதனால தான் இன்னைக்கு அவன் என்கிட்ட ரொம்ப மோசமா பேசினான். இங்கே பாரு ஹாசினி, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எதுக்கு அவன்கிட்ட கற்றுக் கொடுக்க போகிறேன்? நான் சீனியரை லவ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு சரியான வயிற்றுச்சல். உங்களை நான் என்னமோ நினைச்சேன். இப்பதானே உங்க சுயரூபம் என்னன்னு தெரியுது. நீங்க பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணின்னு போறீங்க, அந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது, அதுதானே? ஹேய் ஹாசினி, இது என்ன இப்படி ஃபூலிஷ் மாதிரி பேசுகிற? ஆமா, உங்களை நம்பினேன்ல, நான் ஃபூலிஷ் தான். இங்கே பாரு ஹாசினி, இப்போவும் சொல்கிறேன், உனக்கும் ராக்கிக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் நான் எந்த விதத்துலையும் சம்மந்தம் படலை. நம்பிட்டேன், நல்லாவே நம்பிட்டேன். இனிமே என் கூட பேசவே பேசாதீங்க, உங்க முகத்திலையும் முழிக்க கூடாது. வாடி கனி போலாம். ஏய் ஹாசினி, இப்ப நீ வரையா இல்லையா? அக்கா சாரி அக்கா, என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. அவ ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல கனி, போ கிளாஸுக்கு, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா. என்னாச்சு? இவையே என்ன வந்து கத்திட்டு போறா? ராக்கிக்கும் இவளுக்கும் ஏதாச்சும் சண்டை ஆச்சா? நான் எதுவும் கற்றுக் கொடுக்கலையே அவனுக்கு. பிரகாஷ், எங்கப்பா போயிட்டு வர? என்னம்மா கல்யாணத்தை வச்சுக்கின்னு இப்படி கேட்குற? தலைக்கு மேலே வேலை இருக்கு. போய் மண்டபம் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒரு வார்த்தை பாஸ்கரை கேட்கறது தானே? கேட்டம்மா. பொண்ணோட அப்பா கேட்காம இருக்கவனா? அவன் வேலைக்கு போயிருக்கானா? சரி, அதான் சும்மா எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணுறது, நானே முடிச்சுட்டு வந்துட்டேன். சரிப்பா. அப்புறம் மற்ற வேலைலாம் எப்படி போகுது? இன்னும் பத்திரிக்கை அடிக்கணுமா, அப்புறமா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். சரிப்பா. முகூர்த்தம் வேற ரொம்ப கிட்ட இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிடணும்ப்பா. ஆமாம்மா, அதுக்கு தானே ராவும் பகலும் இப்படி வீட்டுக்கு வராமல் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். பைரவி, எங்கம்மா போயிருந்த? என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க? பைரவிமா, என்னம்மா ஆச்சு? ஹேய், உன்னதானே கேட்குறேன், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? மார்க்கெட்ல உங்க தங்கச்சியை பார்த்தேன். என்னம்மா, ஏதாச்சும் பேசிட்டாளா? என்ன அத்தை, நான் எவ்வளவே விலகி போனாலும் அவங்க வந்து வம்பு இழுக்கிறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தேன். சரி, பார்த்துட்டு எப்படி பேசாமல் இருக்கிறதுன்னு போய் பேசினா எப்படியெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? விடு பைரவி, உனக்கு தெரியாதுதா, அவ அப்படிதானே. ஒரு நாளா 2 நாளாங்க, கல்யாணம் ஆனதுலேருந்து இதோ எனக்கு மருமகளே வரப்போறா. இப்பயும் இப்படியேன்னா என்னால் எப்படிங்க தாங்கிக்க முடியும்? பைரவி விடுமா, அவளுக்காக வேணும்னா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஐயோ அத்தை, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்னெல்லாம் நான் இதை சொல்லலை. நல்ல காரியம் நடக்கிற வீட்டில் இப்படியெல்லாம் இருக்காதம்மா, அதை விட்டு தள்ளு, அவள் அப்படி தானே. இங்கே பாருங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போகும்போது என்னை மட்டும் கூப்பிட்றாதீங்க. நீங்களும் அத்தையும் போயிட்டு வாங்க. இனியும் என்னால் இந்த குத்தல் பேச்செல்லாம் கேட்டுன்னு இருக்க முடியாது. சரி சரிம்மா, நீ போனி. யாரே திருந்தினாலும் இந்த அருணா மட்டும் திருந்தவே மாட்டாமா. விடுடா, உனக்கு தெரிஞ்சது தானே. சரி போ, நீயும் இப்போதான் வந்த, தலைநோவு எதுக்கு? போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாச்சும் சாப்பிடு. சரிம்மா. ஆமா, பசங்க இன்னும் யாரும் வரல? இல்லடா, எல்லாம் வர நேரம்தான். சரிம்மா. இதில் நான் யாரை சமாளிக்க? என் பொண்ணையா இல்லை என் மருமகளையா? அவளுக்கு அவங்க அண்ணன் பையனை கட்டணும்னு ஆசை, இவங்களுக்கு அவங்க கூட சம்மந்தமே வேண்டான்னு விருப்பம். யாரை பக்கம் நிற்கிறது? என்ன நடக்குதோ நடக்கட்டும்.